ஹெல்த் இன்சூரன்ஸாக இருக்கலாம், மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸு, இது எல்லாமே இஎஸ்ஐக்குள்ளே வருது. ஆனால் இதுவும் ஒரு குறிப்பிட்ட சம்பள அளவு மட்டும் இருந்தால் மட்டும்தான் அது எலிஜிபிள். அப்போ ஒரு குறிப்பிட்ட சம்பள அளவுக்கு மேலே எகிரிடுச்சு அப்படின்னா அவங்க இஎஸ்ஐக்கு எலிஜிபிளாக ஆக மாட்டாங்க. இதெல்லாம் தனித்தனி வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். இந்த கிராஜுவேட்டியும் அப்படி தான். ஒரு 5 வருடம் வரைக்கும் ஒரே நிறுவனத்தில் அவங்க வேலை பார்க்குறாங்கன்னா அப்போ அந்த கிராஜுவேட்டி பணம் அவங்க எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே தான் வேடிக்கை. சட்டம் எப்பயுமே நிறைய ஓட்டைகள் நிறைந்தது. அது மாதிரி ஒரு கம்பெனியில் 12 மாதம் வேலை பார்த்தா அவங்க இந்த எலிஜிபிலிட்டிக்குள்ளே வந்துடுவாங்கல்ல. அப்போது கம்பெனியில் சேரும் பொழுதே கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி, அந்த கான்ட்ராக்டை 11 மாதம், அப்போ 11 மாதம் முடிஞ்சோடனே ரெனிவல். அப்போது எந்த ஒரு எலிஜிபிலிட்டி, எந்த ஒரு பெனிஃபிட்டும் அந்த எம்ப்ளாயிக்கு கிடைக்காது. ஸோ ரொம்ப சாதகமாக எம்ப்ளாயர் பெனிஃபிட்ஸாக மட்டும்தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சட்டங்கள் லேபர் ஃபோர்ஸ்க்கு சப்போர்ட்டாகவே கிடையாது. எல்லாமே தொழிலை வச்சிருக்கக்கூடிய பெரு முதலாளிகளுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்குது. சிந்திக்கணும். அப்போ மே தினம் என்பது கொண்டாடப்பட வேண்டிய நாளா அல்லது சிந்தனை செய்ய வேண்டிய நாளா? என்னடா இது, வேலைக்கு போகிற அல்லது தொடர்ந்து வேலைக்கு போயிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கே இவ்வளவு பிரச்சனைகளா அப்படின்னா, வேலைலாம் கிடைக்கல, அதுக்காக வாழ்க்கை வாழாமல் இருக்க முடியுமா? அப்போ தொடர்ந்து உழைப்பை சின்ன கடைகளோ பெரிய கடைகளோ தள்ளுவண்டி கடைகளோ பாத்திர கடைகளோ ரோட்டோரத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஸ்ட்ரீட் வெண்டார், ஏதோ ஒரு சாலையோர கடைகளை வச்சு வாழ்க்கை நடத்துகிறவங்க, அப்புறம் பெரிய பெரிய கடைகளில் போயிட்டு வேலை செய்யக்கூடியவங்க, இவங்க எல்லாருமே எதுக்கு கீழே வராங்க? அன்ஆர்கனைஸ்டு லேபராக வராங்க. எந்த ஒரு பெனிஃபிட்ஸும் இல்லாமல் வராங்க. இதில் பெண்கள், குறிப்பாக பெண்களுக்கு பார்த்திங்கன்னா ஆண்களை விட பெண்களில் தான் இன்றைக்கி வேலைக்குள்ள அமர்த்துறாங்க. ஏன் அப்படின்னா கேள்வி கேட்க மாட்டாங்க, ஒர்க்கிங் ஹவர்ஸ் எக்ஸ்ட்ரா பண்ண சொன்னால் பண்ணுவாங்க, யூனியன் எதுவும் ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. யூனியன் ஃபார்ம் பண்ணால் அங்கே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸ்ட்ரைக்